அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் எங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கும்னு பார்ப்போம். ஏன்னு சொன்னால், நாங்கள் வெளியிடும் வீடியோக்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போட வேணுமென்று ஆசை இருக்கும். ஆனால் வேறு எங்காவது இருந்து எடுத்தோம்னு சொன்னால் அதில் காப்பிரைட் பிரச்சனைகள் வரலாம். உதாரணத்துக்கு இப்போ யூடியூப்பில் நிறைய சேனல் இருக்குது. காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் அப்படின்னு சொல்லி நிறைய சேனல் இருக்குது. அதில் இருந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போவும் நிறைய யூஸ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதில் எப்போ பிரச்சனை வருமென்று யாருக்கும் தெரியாது. ஏன்னு சொன்னால், நாங்கள் அதிலிருந்து ஒரு காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் எடுக்கிறோம்னு சொன்னால் அவங்க எந்த நேரத்தில் காப்பிரைட் கிளைம் பண்ணுவாங்கன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. நாங்கள் யூடியூப்பில் இருக்கிற ஒரு சேனலில் இருந்து, அதாவது காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் சேனலில் இருந்து அந்த மியூசிக் எடுத்து எங்களோட வீடியோவுக்கு யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கொள்வோம். இப்போ உதாரணத்துக்கு எங்களோட சேனல் நல்லா வளர்ந்துட்டுது, நிறைய வீடியோஸ் போட்டது. இப்போ 100-150 வீடியோஸ் நாங்கள் போட்டோம். அந்த மியூசிக்கை யூஸ் பண்ணி நிறைய வீடியோ போட்டுட்டோம் என்று வச்சுக்கொள்வோம். கிளைம் பண்ணாங்கன்னு சொன்னால், அதாவது அவங்க காப்பிரைட் கிளைம் பண்ணாங்கன்னு சொன்னால், எங்களோட சேனல் வளர்ந்ததுக்கு பிறகு கிளைம் பண்ணாங்கன்னு சொன்னால் எங்களோட வீடியோ எல்லாத்தையும் நாங்கள் அழிக்க வேண்டி வரும். அதனால் ஃப்ரீயாக எங்களுக்கு மியூசிக் எங்கே கிடைக்குதுன்னு பார்ப்போம். எங்களுக்கு யூடியூப் நிறுவனமே ஃப்ரீயாக மியூசிக் தராங்க. அதில் எந்த நேரத்துலையும் காப்பிரைட் பிரச்சனை வராது. அப்போ யூடியூப்லேருந்து எப்படி நாங்கள் மியூசிக் எடுக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. நீங்கள் இப்போ மொபைல் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், க்ரோம் ப்ரௌசரில் போய் யூடியூப்பை ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. க்ரோம் ப்ரௌசரில் யூடியூப் ஆன் பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் யூடியூப் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால், வலது பக்கம் மூலையில் உங்களோட சேனலில் லோகோ தெரியும். அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லி 3வது இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. யூடியூப் ஸ்டூடியோ கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அது நேரடியாக டேஷ்போர்ட்டுக்கு போகும். அதாவது யூடியூப் ஸ்டூடியோவில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் சிம்பிள் ஒன்று போட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வாரம் முழுதும் ஃப்ரீ மியூசிக் தான். இது யூடியூப்பாலே போடுறாங்க. இதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் எந்த பிரச்சனையும் வராது. இதில் பாருங்கள், இந்த யூடியூப்ஸ் அதாவது லைசன்ஸ் டைப் பண்ணி போட்டிருப்பாங்க. இதில் யூடியூப்போட சிம்பிள் அதில் தெரியும் எங்களுக்கு. அப்போ இப்படி ஒரு சிம்பிள் வர்றது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நாங்கள் எவ்வளோ வேணும்னா இந்த மியூசிக்கை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் எங்களுக்கு எந்த காப்பிரைட் பிரச்சனையும் வராது. இது முற்றுமுழுதாக ஃப்ரீ. இது யூடியூப்பாலே தராங்க. க்ரியேட்டர்ஸுக்கு யூடியூப்பால் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இதே மாதிரி நிறைய மியூசிக் இருக்குது. எங்களுக்கு எந்த மியூசிக் வேணுமோ அதை எடுத்து நாங்கள் எங்களோட வீடியோவில் பயன்படுத்தி கொள்ளலாம். இதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். காணொளி பிடித்திருந்தால் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோன்றதொரு தகவலுடன் மீண்டும் சந்திக்கும் வரை நான் சிவா. தெரியாததை தெரிந்து கொள்வோம், தெரிந்ததை பகிர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.